யோஃபேம். ஸோ இந்த பேச்சிப்பாறைலாம் ஏறி சுற்றி பார்த்துட்டேன். பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டேன். ஸோ இந்த ரோடு வந்து திரும்ப போகிறோம், குலசேகரம் நாகர்கோவில் போகிற ரோடு. ஸோ எனக்கு வந்து பேச்சிப்பாறை வந்து ஊருக்கு பக்கம் தான். இந்த சொன்ன 2 வழியாகவும் எனக்கு வரலாம். பேச்சிப்பாறை ஈஸியாக ரீச் பண்ணலாம். அடுத்த தடவை நான் பேச்சிப்பாறை பற்றி வீடியோ போடும்போது உள்ளுக்கு மேக்ஸிமம் எனக்கு எடுக்க முடிஞ்ச ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்து நான் அதோட சேர்த்து போடுறேன். இப்போ என்னால் ஃபோட்டோஸும் வீடியோஸும் அதுக்கு எடுக்க முடியலை. ஏன்னா கோப்ரோ வந்து அங்கே ஒரு போலீஸ்கார் எப்போவும் நிற்க மாட்டாங்க சொன்னார், ரோடு கிடையாதுன்னு சொன்னார். ஸோ நான் வேறு மொபைல் கரெக்டான மொபைல் எடுத்துகிட்டு போகல, வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியல. அடுத்த தடவை நான் கண்டிப்பாக அங்கே பேச்சிப்பாறை டேமோட வியூ வெளியே நின்றுட்டு எடுக்க முடியும். வெளியே நின்றுட்டு டேமோட வியூவாக உள்ளுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வீடியோ மொபைலில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா பேச்சிப்பாறையிலேருந்து குலசேகரம் ஏர்போர்ட்டில் வந்து இந்த இடம் வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே, டனல்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். பொதுவாகவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய ரப்பர் மரங்கள். இந்த இடத்துல 2 சைடு ரப்பர் மரம் சேர்ந்து அப்படி ஒரு டனல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் வரும்போது நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ரப்பர் மரங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஒரு அட்வைஸ்ன்னு கேட்டாலே நிறைய பேர் பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப வந்து மொபைல் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கிற மொபைல், டிவி ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அடிக்டாக நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ், யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் வெளியே உலகத்தையும் பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே நிறைய அழகான பிளேசஸ் இருக்குது. சும்மா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து பைக்கில் ஒரு வீக்கெண்ட் கொஞ்சம் நேரம் வெளியே போய் சுற்றி இந்த மாதிரி இயற்கையான இடங்களை பார்த்து ரசிச்சுட்டு, எப்போவுமே மொபைலில் கேமிங் இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு அடிக்டாக இருக்காமல் வெளியே உலகத்தையும் பார்த்து லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா லைஃப் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு தடவை தான். ஸோ அதை வந்து எப்படியும் என்ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க, எப்போவுமே முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, என்னோட ஒரு பாலிசி என்னென்னா, சோகம் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும், சோகம் இருக்கும். பட் நம்ம வெளியே காட்ட வேணாம். அதை வந்து நம்ம எவ்வளோ வெளியே காட்டுறோமோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப சோகத்தில் இருப்போம். கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம சோகத்தில் இருக்கிறோங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க, வெளியே பார்த்து போங்க. சுற்ற போகும், நான் பைக் எடுத்துகிட்டு சுற்ற போகிறேன்னு சொல்கிறேன், அதுக்காக ஸ்பீடாக போய் ஆக்சிடெண்ட் பண்ணக்கூடாது. பார்த்து மெதுவாக போங்க, வெளி உலகத்தை பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெளியே இயற்கையை பார்க்குறதுக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்காக வெளியே லடாக் போக சொல்லலை. உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இல்லை தெரியாத இடங்கள் நிறைய இருக்கும், ஹிடன் பிளேசஸ். இப்போ வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறைய ஹிடன் பிளேசஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போக விருப்பம் இல்லைன்னா சோலோவாக பைக் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு சுற்றி பார்த்து அந்த இடத்த ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்க. மனசு நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கையே நல்லாயிருக்கும்.
எப்போ வெளியே போனாலும் சேஃப்டி கியர்ஸ் போட்டுட்டு வண்டியை ஓட்டுங்க. பைக் ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நம்ம மிஸ்டேக் இல்லைன்னாலும் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியோட மிஸ்டேக்னால நமக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சேஃப்டி கியர்ஸ் போடுறோம். ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது இந்த டைம். நிறைய இந்த காலகட்டமே அப்படி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நடக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. எல்லோரும் சேஃபாக இருக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, இன்னொருத்தவங்களால் நமக்கு பாதிப்பு வராமல் நம்ம பார்த்து ஓட்டணும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.